Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இந்த வாரம் தக் லைஃப்ங்கிற படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. மணிரத்னம் டைரக்ஷன்ல கமலஹாசன் எஸ்டிஆர் சேர்ந்து நடிச்சு கலக்கலான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவா பிரசன்ட் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட பேரான தக் லைஃபோட ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டீமை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பீஸோட நிறைய விஷயத்த காமிச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே காட் விசஸ் ஈவில்ங்கிற கான்செப்ட்ல சைனீஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இவங்க டைட்டில் லோகோவே டிசைன் பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த புறாக்கான பீஸ்ஃபுல்லான ரெஃபரன்ஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அலை அடிஞ்சு ஓஞ்ச மாதிரி இவங்க ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூலியமாவே என்ன கதை சொல்ல போறாங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மணிரத்னமை பொறுத்த வரைக்கும் நாயகன்ல இருக்கக்கூடிய சக்திவேல் நாயக்கர் கேரக்டரா அப்படியே இங்க ரீக்ரியேட் பண்ணி ஸ்பின் ஆஃப் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. மும்பைல டெல்லியில நடக்கிற மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் ஃபேமிலி டிராமா சப்ஜெக்ட். நம்ம கமலஹாசன் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க செட்டப்னு சொல்லி சந்தோஷமான குடும்பத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சின்ன வயசுல அவரோட எதிரிகள்ட்ட இருந்து அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக எஸ்டிஆர் அவரோட உயிரை பணைய வச்சு வாழ்க்கையில இழக்கக்கூடாத எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறமேட்டு கமலஹாசன் கூட ஒண்ணு சேர்ந்து கணக்கு பிள்ளையாவும் தத்து பிள்ளையாவும் வளர ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி டைம்ல ஊருக்குள்ள பெரிய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு பெரிய தலைக்கட்டா சுத்திக்கிட்டு இருக்க இவங்களை அழிக்கிறதுக்காக போலீஸ் டீம்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கக்கூடிய அசோக் செல்வனை களத்துல இறங்கி விட்டு நம்ம கமலஹாசனை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வில்லன் கேங்ல இருக்கக்கூடிய ஜோஜோ ஜார்ஜ் இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம கமலஹாசன் அண்டர் கிரவுண்டுக்கு போய் தலைமறைவாகலாம்னு நினைக்கும் போது பொறுப்பு எல்லாத்தையுமே எஸ்டிஆர் கிட்ட கொடுத்துட்டு போக அவரை சுத்தி இருக்க மத்த யாருக்குமே இது பிடிக்காதனால சொந்த குடும்பத்துக்குள்ளேயே பல விரோதங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கமலஹாசனை முடிக்கிறதுக்காக நாசர் பண்ணக்கூடிய வேலைகள் என்ன, எஸ்டிஆர் மூலியமா தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறத அவரை நம்ப வச்சு ஏமாத்தி எஸ்டிஆருக்கு இவருக்கும் ஒரு பெரிய பிளே ஆஃப் கிரியேட் பண்ணி ஈகோ கிளாஷை உண்டு பண்ணி ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ரோல் பிளாக்லயே கமல் இறந்து போற மாதிரி காமிச்சிட்டு அதை தான் ஓப்பனிங் சீன்ல படத்தோட ஓப்பனிங்ல வச்சு ட்விஸ்ட் கொடுத்து சம்பவம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ட்ரெய்லர்ல வரக்கூடிய பார் சீனும் ட்ரெயின் சீனும் நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய நல்ல டென்ஷன் உள்ள டிராமா சீனுங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். கூடவே செகண்ட் ஹாஃப்ல ஓஜி கேங்ஸ்டான கமல் இறந்து போகாம உயிர் பிழைச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பல வருஷம் பதுகி இருந்து திரும்ப வந்து என்ன சம்பவம் பண்றாருங்கிறத கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. கேரக்டர் ஆர்க்க வச்சே 3/4 மணி நேரத்துக்கு மேல கதை இழுத்துருவாங்க. சுகர் பேபி மூலியமா வரக்கூடிய பிரச்சனை என்ன, எஸ்டிஆர் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க கமல் திரும்ப வராரு, கூட இருந்து துரோகம் பண்ணி குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரையுமே எப்படி நம்ம கமலஹாசன் களை எடுக்கிறாருங்கிற ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவை தான் இதை பிரசென்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா ஒன் மேன் ஷோவா கமலஹாசனுக்காகவே பண்ணிருக்கக்கூடிய சம்பவம் தான். எஸ்டிஆரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை கண்டிப்பா குறைச்சு காமிப்பாங்க. கிளாஷ் ஆஃப்காகவும் வில்லனிசம் கேரக்டர் டோன்ல நம்ம எஸ்டிஆர கிரே ஷேடட் கேரக்டர்ல வச்சு காமிப்பாங்க. கமல் கேங்ஸ்டரா இருந்தாலும் சில தப்புகள் பண்ணாம இருந்ததுனாலேயே தப்பிச்சுக்கிட்டு இருப்பாரு. தப்ப தட்டி கேட்கிற நம்மளே தப்பு பண்ணா எந்த மாதிரியான பிரச்சனை வருங்கிறதுக்கான ஒரு படமா தான் இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா தக் லைஃப்ங்கிற வார்த்தைக்கான மீனிங்லேயே பாத்தீங்கன்னா ஒருத்தன் கீழே இருந்து மேல எழுந்து வரான், யாரோட உதவியும் இல்லாம தனியாலா எப்படி சம்பவம் பண்றான், சண்டைக்காரனா இருக்காங்கிறது தான் ஒரு அர்த்தமா சொல்லியிருப்பாங்க. மணிரத்னம் மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் கலரை வச்சு சூப்பரா பிளே பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமல் பாத்தீங்கன்னா பயங்கர ப்ளூயிஷா கூலா ஸ்டைலிஷா இருப்பாரு. எஸ்டிஆர் பயங்கர வார்மாவும் வஞ்சன்ஸ்ஃபுல்லோடையும் ஒரு ஆக்ஷன் டிராமா லுக்லயே மெயின்டைன் ஆகிட்டு வருவாரு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே உல்டாவாகி நம்ம அமரனான எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா சக்திவேலா மாறுறாருங்கும் போது ஃபுல்லா ப்ளூ டோனுக்கு போயிருவாரு. இந்த பக்கம் நம்ம கமல் பாத்தீங்கன்னா வார்ம் டோன்ல இருந்து ஒயிட் டோனுக்கு ஷிஃப்ட் ஆகி திரும்ப குட் விசஸ் ஈவில் கான்செப்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒயிட் அண்ட் பிளாக் காம்போல நிறைய சம்பவங்கள் நடக்கும். அந்த லாங் ஹேர்ல கமல் வந்து சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இவ்வளவு நாள் அங்க ஹிமாலயாஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிற பேக் ஸ்டோரி, எதனால அவர் பிரிஞ்சு போனாருங்கிறதுக்கான ரீசனை மட்டும் இவங்க பிரசன்டபிளா பண்ணிட்டாங்கன்னா சூப்பரான ஒரு கிளிக் ஆஃப் கிடைக்கும். ஏன்னா செக்கச்சவந்தமான மூவி ஸ்டைல்ல நிறைய விஷயத்தை இங்க ரெசம்பிளன்ஸ் பண்ணியிருக்காங்க. காட்ஃபாதர் வெர்ஷன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன நாயகனோட ஒரு ஸ்டோரி பிளாட் அண்ட் ஸ்பின் ஆஃப் கேரக்டர் எடுத்து ஜில்லா விவேகம் விக்ரம் மூவி எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி குழப்பி இவங்க எதையும் குழப்பாம இருந்தா சந்தோஷப்பட்டுக்கலாங்கிற லெவலுக்கு தான் நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். ஏன்னா சக்திடா சிவன்டாங்கிறது எல்லாத்தையும் பார்த்த லெவலுக்கு தான் இங்க இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேன் பாய் சம்பவம்னு எதுவுமே இல்லாம இருந்தாலே எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடுற அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மரா தான் நம்ம எஸ்டிஆர் கமலஹாசன் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பல வருஷமா. ஏன்னா ராவான கேங்ஸ்டர் படம் எப்போ கமர்ஷியலைஸ் ஆகுதோ அப்பயே காமெடி பிளாட்டுக்குள்ள தள்ளப்பட்டு பயங்கரமான ஒரு டவுன்ஃபால்குள்ள போய் மாட்டிக்கும். அதுக்குன்னு பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் இருந்தாலும் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத லெவலுக்கு நார்த் ஈஸ்ட் வடக்கன் பீப்புள் ஸ்டைல்ல கண்டென்ட் பண்ணியிருக்காங்களோன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். சவுத் இந்தியன்ஸ்க்கான டச்சும் ஃபீல் இல்லாம தான் மணிரத்னமும் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்ட்ல ஹிமாலயாஸ்ல போய் சண்டை போகணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப கூலாவும் கிளாஸாவும் நிறைய ஆக்ஷன் டிராமா ஈகோ கிளாஷஸை பிரசென்ட் பண்ணாலும் இது சிம்பிளான ஒரு ஸ்டோரி ப்ரிடிக்ஷன் கெஸ்ஸிங் வீடியோ தான். எனக்கு தோணுன பர்சனல் தாட்ஸை மட்டும்தான் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா படத்துல இதை தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நிறைய பிளாட் ட்விஸ்டர்ஸை ஹோல்டு பண்ணி வந்துட்டு போய் சில சம்பவங்கள் பண்ணோம். த்ரிஷா சுகர் பேபியா இருக்கிறதுனாலே என்ன மாதிரியான அட்டகாசம் பண்ண போறாங்க, இந்த ராஜ்யத்தை எடுக்கிறதுக்காக அவங்க எந்த அளவு வெஞ்சன்ஸ்ஃபுல்லா இருக்காங்கிறதும் தெரியல. கூடவே பாத்தீங்கன்னா நாசர், ஜோஜோ ஜார்ஜ்னு சொல்லி நிறைய சம்பவக்காரங்க உள்ள இருக்கிறதுனாலயே இருக்கக்கூடிய பல டைலாக்ஸ் பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. ஆடியன்ஸை எந்த அளவு சாட்டிஸ்ஃபை பண்ண போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். தக் லைஃப் படத்துக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு கமல் ஃபேனா இருந்தா ட்ரைலர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.